பள்ளிக்கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து வரும் சூழலில் கோவை மாவட்டம் வாகராயம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு கலைப்பிரிவு மாணவர்களுக்கு பயிற்றுவிக்க ஆசிரியர்கள் இல்லை என புகார் எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் வாகராயம்பாளையத்தில் அமைந்திருக்கிறது இந்த மேல்நிலைப் பள்ளி. சுற்று வட்டாரத்தில் இருக்கும் 15ற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 1000ற்கும் அதிகமான மாணவர்கள் இந்த பள்ளியில் படித்து வருகின்றனர். 2002ஆம் ஆண்டு தரம் உயர்த்தப்பட்ட இந்த பள்ளியில் +1 மற்றும் +2 கலைப்பிரிவிற்கு இதுவரை அரசு சார்பில் முழுநேர ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை என பெற்றோர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். முக்கியமாக கூலிக்கு போகிற மாணவர்களுடைய குழந்தைகளுமே நெசவு தொழிலில் ஈடுபட்டிருக்க மாணவர்களுடைய குழந்தைகள் தான் படிக்குது. அவங்க போய் வேறொரு பள்ளியில் சேர்றக்கோ இல்லை வேறு பிரைவேட் பள்ளியில் பணம் கொடுத்து படிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகளோ அவர்களுக்கு கிடையாது. எனவே தயவுகூர்ந்து அரசாங்கம் இதில் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக பள்ளிகளில் புதிய ஆசிரியர்கள் நியமிக்க ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். 8 ஆண்டுகளுக்கு மேலாக பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு நிதிச்சுமை காரணமாக ஊதியம் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் இப்பள்ளியில் படித்தவர்கள் வேறு பள்ளிக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர் அப்பள்ளி மாணவர்கள். நான் 12th ஸ்டாண்டர்ட் போனால் நான் அந்த ஆர்ட்ஸ் குரூப் தான் எடுத்திருக்கேன். அது இல்லைன்னா அந்த குரூப் இல்லைன்னா நான் வெளியே ஸ்கூலில் தான் போய் படிக்கணும். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லா இடத்துலையும் மூணங்காட்டிக்கு எல்லா பசங்களும் இந்த ஸ்கூலுக்கு வரங்காட்டிக்கு அவங்களுக்கு சேர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த குரூப்பில் கொஞ்சம் தான் சீட் கிடைக்கிது. பாதி பேரில் வெளியே போய் படிக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வீடும் பக்கமாக இருக்கங்காட்டிக்கு வீடும் ஸ்கூலும் பக்கமாக இருக்கங்காட்டிக்கு வந்துட்டு போகிறோம். இல்லைன்னா பஸ்ஸுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காசும் இதாக இருக்கிறதில்ல. ஒவ்வொரு ஆண்டும் 95 விழுக்காட்டிற்கு மேலாக தேர்ச்சியை பெற்று வரும் வாகராயம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு கலைப்பிரிவிற்கு ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். நடப்பு கல்வியாண்டில் இந்த பள்ளியில் பயின்று வரும் 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்புகளைச் சேர்ந்த ஆர்ட்ஸ் குரூப் மாணவர்களுடைய எதிர்கால கல்வி என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. அரசு முன்வந்து ஆசிரியர்களை நியமிக்கும் பட்சத்தில் இந்த மாணவர்களுடைய எதிர்காலம் காப்பாற்றப்படும் என்பது இந்த பகுதி மக்களினுடைய அழுத்தமான கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் கவியரசன்.